வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பால் ஜாயிண்ட்டுங்க. மொத்தம் 3 வண்டிக்கு வர்ற மாதிரி பால் ஜாயிண்ட்டு நம்மகிட்ட இருக்கிறது ஃபுல்லாக உங்கள் ஸ்க்ரீனுக்கு வியூவில் வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபிக்கு பால் ஜாயிண்ட் இருக்குது, அப்புறமா கேட்டர்பில்லர் இருக்குது, டாடா ஜேடிக்கு இருக்குது. ஜேசிபிக்கு 3 டைப்பில் இருக்கும். அதே மாதிரி கேட்டர்பில்லருக்கு ரெகுலராக வர்றது ஒரே ஒரு டைப்பில் இருக்கும். டாடா ஜேடிக்கு மொத்தம் 4 டைப்பில் இருக்குதுங்க. இதில் ஃபஸ்ட்டு 3 பார்த்தீங்கன்னா ஜேசிபிக்கு இந்த பால் ஜாயிண்ட் வந்து ரெகுலராக கிடைக்கிறது. ஜேசிபிக்கு ரெகுலராக சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கிற பால் ஜாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக யூஸ் பண்ணுறது பால் ஜாயிண்ட். இதுவும் ஜேசிபிக்கு தான் வரும். நர்லிங் த்ரெட்டு நட்டு சைஸு அதெல்லாம் ஒன்று தான், குவாலிட்டி மட்டும் வேறு வேறு வரும். ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி மாதிரி தான். இதே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி கம்பெனி குவாலிட்டி மாதிரி வர்றது பால் ஜாயிண்ட்டு. இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிளிப்பு இதிலே கொடுத்துருப்பாங்க, நர்லிங் கிளிப்பு. மற்றது இதில் டிஃபால்ட்டாக இதிலே வந்திருக்காது கிளிப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஜேடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் லிவருக்கு வர்றது ஸ்மால் சைஸு. கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வரும், ஏன்னா ரேர் பீஸும் கூட. ஸ்மால் சைஸ் நம்மகிட்ட இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கும். நர்லிங் ஒரு சைடு இருக்கும். டாடா ஜேடியை பொறுத்த வரைக்கும் 4 பால் ஜாயிண்ட்டுமே ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சைஸ் வாரியாக நர்லிங் மாறும். இது 12-13 அந்த மாதிரி, இது 16-17, இது 18-19 இந்த மாதிரி நர்லிங் எல்லாம் மாறும். அதுவும் இல்லாமல் ஒரே சைடு வந்து நர்லிங் மாற்றி மாற்றி வரும். மொத்தம் எல்லாத்துக்குமே மாறும். ஒவ்வொன்றுக்கும் டிசைனாக வருது பார்த்தீங்களா. இங்கே நர்லிங்கு வெளியே அவுட்டரில் வந்துருக்குது. ஒவ்வொரு பால் ஜாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேரியேஷன் ஆகும். இருக்கிறதுலே பால் ஜாயிண்ட் ஸ்மால்னு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் லிவருக்கு வர்றது. இந்த சைடு வந்து இன்னர் நர்லிங்கு, இந்த சைடு அவுட்டர் நர்லிங்கு. இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் மாறும். இது மீடியம் சைஸு. இந்த சைடு ஸ்பேனர் போடுற மாதிரி வந்திருக்கா. அதே மாதிரி நட்டும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். நர்லிங்கை பொறுத்த வரைக்கும் நட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இதோட இது கொஞ்சம் பெருசாக வரும் நர்லிங்கு. இதுக்கும் இன்னரு அவுட்ரு 2 நர்லிங் மாறி மாறி வருது. அதுக்கு மேலே உள்ள 2 சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அவுட்ரு நர்லிங்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நர்லிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடும் நர்லிங் தான் மாறும். இதுக்கும் அதே மாதிரி தான். இதெல்லாம் கொஞ்சம் ரேர் பீஸு தான், கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ஸ்டாக்கு எப்போவுமே எனி டைமே அப்லோட் பண்ணி வச்சுருக்குறோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறந்துடாமல் வாங்கிக்கோங்க. இது வந்து டாடா ஜேடி 315E வி டிஎம்எக்ஸு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வர மாடல் வரைக்கும் பால் ஜாயிண்ட் இதே மாதிரி தான் காமனாக வருது. மொத்தம் ஜேசிபிக்கு பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு ஜேடிக்கு பார்த்தாச்சு. லாஸ்ட் ஒன்று கேட்டர்பில்லரு 424, 460, 440 இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இதுதான் கொடுத்துட்ருக்குறோம். ஒரே டைப்பில் தான் இருக்குது. குவாலிட்டி நல்லாயிருக்கும். கேட்டர்பில்லருக்கு வர்ற பால் ஜாயிண்ட்டு இதுவும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. ஓவரால் நம்மக்கிட்ட இருக்கிற வண்டிக்கு எல்லாத்துக்குமே உண்டான பால் ஜாயிண்ட்டுன்னு கேட்டால் இந்த டைப் மட்டும்தான். வேறு எதுவும் அப்லோட் ஆகலை. வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதோட வேறு எதுவும் பால் ஜாயிண்ட் கிடைக்கும்னா இப்போதைக்கு நம்ம எதுவும் பண்ணல. இதுதான் டிஃபால்ட்டாக எப்போவுமே ரெகுலர் பீஸாக வச்சு டிஃபால்ட்டாக பண்ணுறது இந்த பால் ஜாயிண்ட் மட்டும்தான். ரெகுலராக போகிறது ஜேசிபிக்கு அதிகமாக போகும், கேட்டுக்கும் போகும். டாடா ஜேடிக்கு ஓவரால் ஒரு சில டைம் மட்டும்தான் போகும். இது வந்து நல்ல சேல்ஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பட்டன் அழுத்திடுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு பாருங்கள். இன்னும் நிறையா வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு எர்த் மூவர் சர்க்கிளில் யாருக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்பணும்னா மறந்துடாமல் அனுப்பிச்சிருங்க. எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், மோட்டிவேஷனும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ.